எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் எப்பவுமே சேம் ஃபுட்டை தான் ரிப்பீட்டடாக நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்களா? அப்போது உங்ககிட்ட இந்த 3 யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நம்பர் 1, அந்த ஃபெமிலியர் டிஷ் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான கம்ஃபர்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். வி ஆல் சீக் கம்ஃபர்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு திரும்ப திரும்ப படிக்கிறது பிடிக்கும், இல்லைன்னா ரிப்பீட்டடாக ஒரே சாங்க கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நமக்கு ஒரு விதமான கம்ஃபர்ட் அண்ட் ஹாப்பினஸை கொடுக்குதோ, as சேம் as எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் சேம் ஃபுட்டே இவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அது இவங்களுக்கு ஒரு விதமான ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபுட், இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் கம்ஃபர்ட் அண்ட் ஜாய். நம்பர் 2, காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்னு வீட்டில் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன டெசிஷன்ஸ்ல இருந்து ஆஃபீஸ்ல போய் நம்ம எடுக்கக்கூடிய பெரிய பெரிய முடிவுகள் வரைக்கும் எவ்வளோ டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். இதுலயே நம்மளோட மைண்டு பயங்கரமா டயர்ட் ஆயிரும். திரும்பவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா அங்கேயும் போய் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஃபுட்டையே நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அந்த இடத்துல தோணும். நம்பர் 3, இப்படி சேம் டிஷ்ஷையே ஆர்டர் பண்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி இருக்கும். அந்த லாயல்ட்டி வந்து அவங்களுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தயர் லைஃப்ல நம்மளால பார்க்க முடியும். பீட் ஃபுட், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப், ஒர்க் எத்திக்ஸ், இல்லாட்டி அவங்களோட பர்சனல் பிலீஃப்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ரொம்ப லாயலா இருப்பாங்க. மோர் ஓவர், நாட் எவ்ரி ஒன் இஸ் அ ஃபுட் அட்வென்ச்சரர். எல்லாருமே ஃபுட்டியா இருக்கணும் அப்படிலாம் இங்க எந்த அவசியமும் கிடையாது. அவங்களோட ஃபேவரட் ஃபுட் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க ரிப்பீட்டடா அதைவே ஆர்டர் பண்றாங்க. அதுக்காக நம்ம அவங்களை கலாய்க்காம we have to respect their choice.